Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு இந்த வீடியோல 9th Maths chapter 2 exercise 2.5ல first sum பார்க்கலாம். Write the following in the form of 5 power n. ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த கொஷினுக்கு நமக்கு ஆன்சர் எப்படி கிடைக்கணும், 5 power n அப்படிங்கிற ஒரு மெத்தடில் நமக்கு கிடைக்கணும். ஸோ ஒரு சம்மாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்திங்கன்னா 625. ஸோ நமக்கு பேஸ் வந்து 5 power n அப்படிங்கிற ஃபார்மேட்டில் தான் கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு பேஸ் வந்து என்ன இருக்குது, 5. ஸோ 5ஆல் தான் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். 625க்கு ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா 5 பேஸ் வர மாதிரி. ஸோ 5th டேபிளை டிவைட் பண்ணும்போது 6ல் 5 1 டைம், 1 5s are 5, ரிமைனிங் 1 12ன்னு கன்சிடர் பண்ணணும். 2 5s are 10, ரிமைனிங் 2 25ன்னு கன்சிடர் பண்ணுவோம். ஸோ 5 5s are 25. இந்த நம்பரை திரும்ப 5th டேபிளால் டிவைட் பண்ணும்போது 2 5s are 10, ரிமைனிங் 2 5 5s are 25. அகெயின் 5th டேபிள் 5 5s are 25. 5th டேபிளில் 1 டைம். ஓகேவா? ஸோ 625க்கு நம்ம ஃபைண்ட் பண்ண ஃபேக்டர்ஸ் இது. அதை எடுத்து எழுதிக்கலாம். 625க்கான ஃபேக்டர்ஸ் என்னென்னா 5 into 5 into 5 into 5. ஸோ எத்தனை 5s இருக்குது, 1 2 3 4 5s இருக்குது. இப்போ 5 power 4 அப்படின்னு எழுதலாமா? ஸோ 625க்கு 5 power n அப்படிங்கிற ஃபார்மேட்டில் எழுதணும்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, 5 power 4 அப்படின்னு கிடச்சிருக்கு. செகண்ட் ரோமன் பார்த்தோம்னா 1 divided by 5. ஸோ இந்த 1 divided by 5ஐ 5 பவர் வேல்யூ வர மாதிரி நம்ம எழுதணும். ஆக்சுவலாக இந்த ஃபார்முலா வந்து நமக்கு இந்த எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இங்கே ஆன்சர் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முலா என்னென்னு எழுதிக்கலாம். a power n divided by a power n is equal to a power m minus n அப்படிங்கிறது தான். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இந்த கொஷினுக்கு நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ண போகிறோம். இங்கே a அப்படிங்கிறது பேஸ் 5ன்னு எடுத்துக்கலாம். பவர் வேல்யூ 1ன்னு தான் இருக்குது இல்லையா. ஸோ அதுக்கு என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு a power 0 that is equal to 1. ஸோ இங்கே பேஸ் வேல்யூக்கு பவர் வேல்யூ 0வாக இருந்ததுன்னா அதனுடைய வேல்யூ 1. ஸோ அப்போ நம்ம 1/5 அப்படிங்கிறத எப்படின்னு சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். 1 divided by 5 அப்படிங்கிறத 5 power 0 divided by 5 அப்படின்னு எழுதிக்கலாமா? எல்லா நம்பருக்கும் பவர் வேல்யூ 1 இருக்கிறதா அர்த்தம் இல்லையா. ஸோ பவர் வேல்யூ 1 இருக்குது, இங்கே 5 power 0ன்னு இருக்குது. ஸோ இது அப்படியே இந்த ஃபார்முலாவுக்கு சப்ஸ்டியூஷன் கொடுங்க. 5 power 0 minus 1 அப்படின்னு நமக்கு கிடைக்குமா? ஸோ 0லேருந்து -1 நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது 5 power -1ன்னு கிடைக்கும். ஸோ 1 divided by 5 அப்படிங்கிற வேல்யூக்கு நம்ம ஆன்சர் எப்படி 5 power nக்கு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், 5 power -1 அப்படின்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். சரியா? அடுத்து தேர்டு கொஷின் பார்த்தோம்னா தேர்ட் ரோம √5 அப்படின்னு இருக்குது. ஸோ இது நமக்கு ரொம்ப ஈஸி. ஸோ √5 அப்படின்னா இந்த ரூட்டுடைய வேல்யூ மட்டும் நமக்கு என்ன, 1/2. ஏன்னா இது ஸ்கொயர் ரூட் இல்லையா, ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறதுனால 1/2. இதுவே நமக்கு க்யூப் ரூட்டாக இருந்ததுன்னா 1 divided by 3 அப்படிங்கிறது வேல்யூ. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த வேல்யூ தான் இங்கே சப்ஸ்டியூஷன் கொடுக்க போகிறோம். இப்போ √5 அப்படிங்கிறத எப்படி எழுதலாம், 5 power இந்த ரூட்டுடைய வேல்யூ என்ன சொல்லியிருந்தோம், 1/2. ஸோ 5 power 1/2 அப்படின்னு சொல்லி எழுதலாம். சரியா? தென் ஃபோர்த் ஒன் √125. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நம்ம 125க்கான ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமே இந்த ரூட் வேல்யூவை நம்ம உள்ளே கொண்டு வரலாம். ஸோ 125க்கான ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் பண்ணும்போது பேஸ் நமக்கு 5 தான் வரணும் இல்லையா. ஸோ 5ஆல் டிவைட் பண்ணுறோம். 2 5s are 10, ரிமைனிங் 2 25ன்னு கன்சிடர் பண்ணுறோம். 5 5s are 25, அகெயின் 5th டேபிள் 5 டைம், 5th டேபிள் 1 டைம். ஸோ 125க்கான ஃபேக்டர்ஸ் பார்த்தோம்னா 5 into 5 into 5. ஸோ இந்த வேல்யூ எப்படி எழுதலாம், 5 power 3 அப்படின்னு சொல்லி எழுதலாம் இல்லையா. இப்போ நம்ம 125 உடைய வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். நமக்கு என்ன வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும், √125 தான் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ √125 உடைய வேல்யூ என்ன, 5 power 3. ஓகேவா? இப்போது இந்த ரூட்டுடைய, அதாவது இங்கே எந்த வேல்யூமே இல்லைன்னா இங்கே 2 இருக்கிறதா கன்சிடர் பண்ணோம் இல்லையா. அப்போ ஸ்கொயர் ரூட்டுடைய வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஸ்கொயர் ரூட்னு நம்ம இங்கே முன்னாடி சம்லேயே பார்த்தோம். ஸ்கொயர் ரூட்டுக்கு வேல்யூ என்ன, 1 divided by 2. ஸோ ஆல்ரெடி இங்கே 5 power 3ன்னு இருக்குது. இதுக்கு நம்ம 1/2 அப்படின்னு கொடுக்க போகிறோம். இந்த ரூட் வந்து நமக்கு 1/2வாக வேல்யூ சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ 5 power இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 3s are 3 divided by 2.
இப்போ ஆன்சர் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 125க்கு 5/3/2 அப்படின்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஎம் லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.